உபரியான அதாவது நஃபீலான தொழுகைகள் சம்பந்தமாக நாம் படிக்கிறோம். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா குறிப்பிடுறாங்க, அல்லாஹு தஆலா ஃபர்லு தொழுகைக்கு பிறகு அவனை வணங்கவும் அவனை நெருங்கவும் நமக்கு நவாஃபில் அதாவது நஃபீலான அதாவது உபரியான தொழுகைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உபரியான தொழுகையானது ஜிஹாது இன்னும் இல்மு தேடுதல் அப்படிங்கிற நல்ல அமல்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரிய மிகச்சிறந்த அமலாக இருக்குது. ஜிஹாதுக்கு பிறகும் இல்மு தேடுகிற நல்ல அமல் இருக்குது. அதற்கு பிறகு மிகச்சிறந்தது உபரியான தொழுகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ச்சியாக அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க விட்டு விடாமல் பார்த்துருக்குறாங்க. தங்களால் முடிந்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இஸ்தகீமு வலன் துஹ்சு வஅலமு அன்ன கைர அஅமாலிகுமுஸ் ஸலாஹ். உறுதியாக நிலைத்து இருந்து கொள்ளுங்கள், தடுக்கப்பட்டு விடாதீர்கள், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களில் மிகச்சிறந்த தொழுகை தான். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல்களிலே தொழுகை ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்போ அதில் உபரியா அதிகப்படியாக நாம் தொழுவதற்கு ஆசைப்படணுங்கிறத இந்த ஹதீஸ்லேருந்து தெரியும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமதுல 22378வது ஹதீஸாக இது இடம்பெறும். தொழுகை பல்வேறு இபாதத்துகளை கொண்டிருக்கு. அதில் கிராஅத் ஓதுவது இருக்குது, ருக்கு செய்வது இருக்குது, சுஜூது செய்வது இருக்குது, துஆ செய்வது இருக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிவது இருக்குது, சரியா, அல்லாஹ்வுடன் பேசுவது இருக்குது. என்னன்னா அல்லாஹ் ஒரு தொழுகையில் அல்லாஹ்வுடன் பேசுகிறார். அப்போ அதே மாதிரி தக்பீர் இருக்குது, தஸ்பீஹ் இருக்குது, ஸலவாத் இருக்குது. இப்படி நிறைய இபாதத்துகள் தொழுகைக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கக்கூடிய இந்த இபாதத்தை பல இபாதத்துகளை கொண்டு நம்ம அதை செய்யக்கூடிய போது அதில் நம்ம ஆசைப்படணும். இந்த தொழுகைகளை, இந்த நஃபீல் தொழுகைகளை 2 வகையாக ஷேக் சொல்கிறாங்க. முதலாவது வகை நேரம் குறிப்பிடப்பட்டுள்ள தொழுகைகள், இந்தந்த நேரத்தில் தான் தொழ முடியும் அப்படிங்கிற வகை. 2வது வகை நேரம் குறிப்பிடப்படாத தொழுகைகள். இப்போ இந்த முதல் வகையே அதில் பல வகை இருக்குது. நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகைகளையே பல வகை இருக்குது. அதில் ஒன்று இன்னொன்றை விட சிறந்ததாகவும் ரொம்ப வலியுறுத்தப்பட்டதாகவும் இருக்குது. இதில் இந்த வகைகளில் கிரகண தொழுகை முதலாவதாக இருக்குது, சரியா. எக்லிப்ஸ் ப்ரேயர், அதாவது சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ ஏற்படும் போது தொழுவது. அதற்கு அடுத்த நிலையில் மழை தொழுகை, மழையை அல்லாஹ்வோட கேட்டு வேண்டி தொழுகிற தொழுகை, ஸலாத்துல் இஸ்திஸ்கா. 3வது தராவீஹ் தொழுகை. அதற்கு அடுத்தது இந்த பொதுவாக வித்ரு தொழுகைங்கிற இரவுல நம்ம தொழக்கூடிய தொழுகை. இப்படி பல தொழுகைகள் அடங்குது. இது எல்லாமே நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகை, சரியா. வித்ரு தொழுகையை நம்ம துஹர் நேரத்தில் தொழ முடியாது, சரியா. அதே மாதிரி தான் மழை தொழுகையை கிரகண நேரத்தில், கிரகண தொழுகையை மழை நேரத்தில் இப்படி அது மாற்றி தொழ முடியாது. தராவி தொழுகையை ரமதான் அல்லாத காலங்களில் அந்த மாதிரி தொழ வழக்கம் இல்லை. அப்போது இது பற்றி தான் இனி ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. இனி நாம் பார்ப்போம். முதல்ல வித்ரு தொழுகையுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம். வித்ரு தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை. அதாவது உலமா இது ஒரு சுன்னா தான். சில உலமாக்கள் இது வாஜிப், ஒரு கடமை என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது இதில் இந்த இரவில் தொழக்கூடிய இந்த வித்ரு தொழுகைங்கிறது இது ஒரு சிறந்த தொழுகைங்கிறதுல ஒரு இஜ்மா, ஏகோபித்த கருத்து இருக்குது. அது அது அந்த தொடர்ச்சியாக ஒருத்தர் விட்டு விடுறது சிறந்தது அல்ல. அதாவது இரவில் தொழக்கூடிய இந்த ஒற்றைப்படையாக்கி தொழக்கூடிய தொழுகை வித்ரு அப்படிங்கிறத ஒரே அடியாக ஒருவர் விட்டு விடுவது அது சிறந்ததில்லை. ஒருத்தர் வித்ரே தொழாதவராக இருக்கிறார் என்றால் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் சொல்லக்கூடிய சாட்சியங்கள் செல்லாது அப்படிங்கிறாங்க. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, வித்ரு தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்ட மனிதர் ஒரு கெட்ட மனிதராக இருப்பார், அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதல்ல அப்படிங்கிறாங்க. ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க இதை குறிப்பிடுறாங்க. இமாம் அஹ்மத் உடைய சொல்ல மேற்கோள் காட்டுறாங்க. அப்போது ஹதீஸில் வித்ரு தொழுகை பற்றி ஒரு ஹதீஸில் இமாம் அஹ்மத் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மதில் 9717வது ஹதீஸாக இடம்பெறும். இது கொஞ்சம் தஈஃப்னு உலமாக்கள் சில சொல்லியிருக்கிறாங்க. மல்லம் யூத்தீர் ஃபலைஸ மின்னா,
யார் வித்திரு தொழவில்லையோ, வித்திரு தொழாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. அதனால இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இது ஒரு நஃபீலான தொழுகை தான், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளில் உள்ள ஒன்று தான், கூடுதலாக தான் தொழுகிறோம். இருந்தாலும் ஒருத்தர் ஒரேடியாக அது விட்டுறக்கூடாது, தொழுதுவிட்டு இருக்கணும், அப்பப்போ தொழுதுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து ஒற்றைப்படையான ரக்காயத்தை கொண்டு இருக்கும். சரியா? அதாவது எப்படி இருக்கும்? 1, 3, 5, 7, 9 இப்படிப்பட்ட எண்ணிக்கையில் ஒற்றைப்படையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் 3ஆக 5ஆக 7ஆக 9ஆக தொழலாம். இப்படி தொழும்போது அவர் அத்தனைக்கு சேர்த்து ஒரே சலாமை கொண்டிருக்கணும். சரியா? 2 அவர் தொழுதாருன்னா, அவர் 2 தொழுதாருன்னா கடைசியில் அத்தனைக்கு ஒற்றைப்படையாக இருக்க ஒரு ரக்காய் தனியாக தொழும். அப்போ அந்த ஒரு ரக்காயத்தை அவர் தொழுவதன் மூலமாக முந்தி 2 சலாம் சொன்ன அந்த அத்தனையும் சேர்த்து மொத்தமாக ஒற்றைப்படையில் வந்து, உதாரணத்துக்கு ஒருத்தர் 7 ரக்காயத் ஒரே சலாமில் 7 ரக்காயத் அல்லாஹ்வுன்னு ஆரம்பிச்சிலேருந்து அவர் கண்டினியூவாக தொழுகிறார். 7ஆவது ரக்காயத்தை முடித்து சலாம் சொல்கிறார். இது வித்ரு தான். இன்னொரு வகை இருக்குது. 2 தொழுதார், சலாம் சொல்லிட்டார், 2 தொழுதார், சலாம் சொன்னார், 2 தொழுதார், சலாம் சொல்லிட்டார். இப்போ 2 3 தடவை சலாம் சொல்லி தொழுதுருக்காரு, 6 ஆயிடுச்சு. இப்போ இவர் 7 ரக்காயத்தை வித்ராக்கணும்னு நினைத்தாருன்னா என்ன செய்யலாம்? ஒரு ரக்காயத் தொழுது முந்தி அவர் தொழுது அந்த 6 ரக்காயத்தை 2 தொழுது எல்லாத்தையும் அவர் என்ன செய்தரலாம்? மொத்தமாக ஒற்றைப்படையாக்கி 7 வித்ரு தொழுதுருக்காரு. ஆனால் 2 தொழுது சலாம் சொல்லி கடைசியில் ஒரு ரக்காயத்தை தொழுதார். அதுக்கு சலாம் சொல்லும்போது மொத்தமாக அவர் 7 ரக்காயத் தொழுது. அதே மாதிரி தான் 9 ரக்காயத் தொழுகிறப்பையும் 9 ரக்காயத்தை மொத்தமாக ஒரே சலாம்லேயே தொழுகலாம். ஷேக் ஃபௌசான் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், 2 தொழுதா அவர் கடைசியில் ஒரு ரக்காயத்தில் தொழுது சலாம் சொல்லி ஒற்றைப்படையாக்கிடலாம். இதனுடைய நேரம் இஷா தொழுகைக்கு பின் இந்த நேரம் தொடங்கி ஃபஜ்ரு வரை இதன் நேரம் நீளும். அதான் இரவு தொழுகைன்னு சொல்கிறோம். வித்ரை வந்து இரவு தொழுகையாக, கியாமுல் லைல், சலாத்துல் லைல், இது எல்லாமே வித்திருக்கான பேர் தான். இரவு தொழுகைங்கிற பேருக்கு வித்திருங்கிறது ஒரு பேர், இரவு தொழுகைக்கான பேர் தான். சரியா? அதனால நேரம் வந்து ஃபஜ்ரு உடைய பாங்கு சொல்கிற வரைக்கும், அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை நீளும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மின் குல்லில் லைலி கத் அவ்தர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அவ்வலில் லைலி வ அவ்ஸதிஹி வ ஆகிரிஹி ஃபன்தஹா வித்ருஹு இலஸ் ஸஹ். இரவு முழுதும் அதனுடைய முதல் பகுதி, நடுப்பகுதி, இறுதி பகுதி என எல்லா நேரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகையை தொழுதிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க, ஆரம்பத்திலேயே தொழுதுருக்கிறாங்க. பலர் வந்து இஷா தொழுது முடித்தோடனே வித்ரு தொழுதுட்டு படுப்பாங்க. இது ஒரு வழக்கம் இருக்கும். சிலர் அப்போ தொழுவலை, நடுவில் தூங்கி நடுநிசையில் எழுந்தும் தொழுகலாம். சிலர் அதை விட இறுதி நேரம், அதாவது சஹருடைய நேரம், அதாவது தஹஜ்ஜுடைய நேரம், சரியா, அந்த கடைசி நேரத்துலையும், அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரத்துலையும் தொழுகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதுருக்கிறாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் 745வது ஹதீஸாக இடம்பெறுது. இஷாவுக்கு பிறகு இரவு முழுதும் வித்ருடைய நேரம் தான். அப்போ சரியா, எப்போது வேண்டுமானாலும் தொழுதுக்கலாம். அப்போ ஒருத்தர் ஆரம்பத்திலையும் தொழுகலாம், நடுவிலையும் தொழலாம், கடைசியிலும் தொழலாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வந்திருக்குது. யார் இரவுடைய இறுதி பகுதியில் எழலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியாக நினைக்கிறாரோ அவர் அந்த இரவில் இறுதி வரை வித்ரை தாமதப்படுத்தலாம். தாமதப்படுத்த தான் சிறந்ததும் கூட. ஏன்னுட்டா 70 உறுதி அவர் வந்து இறுதி பகுதி தஹஜ்ஜுத் தொழுகலான்னு நினைக்கிறாருன்னா, அப்போது அவர் இஷா தொழுத பிறகு அந்த ஒற்றைப்படையாக வித்ரை தொழாமல் விட்டுட்டு அவர் என்ன செய்யலான்னு கேட்டால், அது இரவு அது உறுதியான எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் அப்படி தொழுதரலாம். அது சிறந்தது. யார் அந்த எண்ணம் உறுதியாக இல்லையோ அவர் தூங்குவதற்கு முன்னாடியே தொழுது கொள்வது சிறந்தது. ஏன்னு கேட்டால் அவர் தவிர்த்து விட்டுருவாருங்கிறதுக்காக அவர் முன்னாடியே தொழுதுறது நல்லது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தும் செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இந்த செய்தி, ஐயுக்கும் ஹாப அல்லா யகூம மின் ஆகிரில் லைலி ஃபல்யுக்திர் ثم لا يرقد ومن وثق بقيام من الليل فليؤتر من آخره فإن قراءة آخر الليل محظورة وذلك أفضل. உங்களில் யார் இரவின் கடைசி பகுதியில் எழ முடியாது என பயப்படுகிறாரோ அவர் வித்ரு தொழுது விட்டு பின்னர் தூங்கட்டும்.
யார் இரவில் எழுவார் என்று உறுதியா நம்புகிறாரோ அவர் இரவின் இறுதி பகுதியில், அந்த கடைசி பகுதியில் வித்திரை தொழுது கொள்ளட்டும். ஏனென்றால் இரவுடைய கடைசி பகுதியில் குர்ஆன் ஓதுவது மலக்குகளுடைய சாட்சியை பெற்றுத்தரும், இதுதான் சிறந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் தான் ஷேக் ஃபௌசான் சொன்னதுக்கு ஆதாரம். சஹீஹ் முஸ்லிம்ல 755வது ஹதீஸாக இது இடம்பெறும். அப்போ வித்ருடைய குறைந்தபட்ச ரக்காத் 1, சரியா? இந்த கருத்து 10 நபித்தோழர்கள்ல இருந்து உறுதியாயிருக்கு. 10 நபித்தோழர்கள் பக்கம் இது உறுதியாக இருக்கு. ஆனால் வித்ருடைய இரட்டைப்படை ரக்காயத்தோடு சேர்ந்து இருப்பது தான் சிறந்தது. அதாவது வெறும் இஷா தொழுது முடிச்சு ஒரே ஒரு ரக்காயத்தை தொழுதுட்டு படுக்கிறது சிறந்ததில்லை. ஆனால் அதுக்கும் ஆதாரம் உண்டு, சரியா? அதுக்கும் 10 நபித்தோழர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் இரட்டைப்படையாக தொழுது ஒற்றைப்படையாக்குறது இல்லை, அதுதான் அதில் சிறந்தது. சரி, முதல்ல 2 ரக்காய் தொழுது அப்புறம் சலாம் சொல்லி 1 ரக்காய் தொழுது சலாம் சொல்றது அது சிறந்தது. வெறும் 1 ரக்காய் தான் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகபட்சம் 11 ரக்காயத்தாக 13 ரக்காயத்தாக தொடரும் இந்த வித்ருடைய அதிகபட்ச ரக்காய். இன்னும் சில உலமாக்கள் இன்னும் 2 எவ்வளவு வேணாலும் தொழுது கடைசியில் ஒற்றைப்படையாக்கணும், அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதில் தான் உலமாக்கள்கிட்ட இந்த கருத்துருப்பாடு, தராவியுடைய எண்ணிக்கை கருத்துருப்பாடு இதில் தான் இருக்குது. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காயத்துக்கு மேலே தொழுததில்லை. அது இரவில் ரசூலுல்லாஹ்வோட வழக்கம் அதுதான். முதல்ல 4 தொழுவாங்க, அப்புறம் 4 தொழுவாங்க, அப்புறம் 3 தொழுவாங்க. அப்போ இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது அப்போ 11 தானே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உலமாக்கல்ல சில ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் உட்பட அந்த மாதிரி உள்ள கருத்துள்ளவங்க இரவில் அதிகப்படுத்தவே கூடாது, இரவு தொழுகை இத்தனை தான் தொழுணும், நீங்கள் நீளமாக தொழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்ற சவுதி உலமாக்கல்ல உள்ளவங்க அவங்களுடைய கருத்துன்னு கேட்டால் வேறு சில ஆதாரங்களில் 2-2 தொழுகலாங்கிற ஒரு ஆதாரம் வருது. அப்போது சுபுஹ் வந்து விடுமோ என்று பயந்தால் ஒற்றைப்படையாக்கி விடு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ், புகாரி வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அந்த ஹதீஸ் ஆக அப்படின்னா அப்போ ஒருத்தர் இரவில் நஃபீல 2 விரும்பியவாறு தொழுகலாம், தொழுதுட்டு அவர் சுபுஹ் வந்துட்டுனா ஒற்றைப்படையாக்கணும், அப்போ அதற்காக ஒரு ரக்காய் தொழுது ஒற்றைப்படையாக்கி சலாம் சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போது 2 தொழுது இறுதியில் 1 ரக்காய் தொழுது கொள்ளலாம். ஆனாலும் இதில் சிறந்தது அந்த 11 அல்லது 13க்குள்ள அதை 2 தொழுது இப்போது 6 தடவை சலாம் சொன்னால் 12 ஆயிரும். அப்போ 1 ரக்காய் தொழுது 13 ஆயிக்கணும், இப்படி பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபௌசான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான யுஸல்லி பில்லைலி 11 ரக்காத்தன் யூத்திரு மின்ஹா பிவாஹிதத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் 11 ரக்காத்துக்கு தொழுவோம், அதில் 1 வித்ராக ஆக்கி விடுவார்கள் அப்படின்ட்டு ஆயிஷா சொல்கிறாங்க. முஸ்லீமில் 736வது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸும் இருக்குது, இன்னொரு அறிவிப்பு முஸ்லீமில் 736வது ஹதீஸில் யுஸல்லிமு பைன குல்லி ரக்அத்தைனி வ யூதிரு பிவாஹிதத்தின். 2 ரக்காயத்தாக தொழுது சலாம் கொடுப்பார்கள், இறுதியில் 1 ரக்காயத் தொழுது கொள்வார்கள், இப்படியும் ஹதீஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் முதல் 4 ரக்காயத் தொழு, அது ரமதானுடைய தொழுகை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு 4 தொழுவார்கள், அவருடைய நீளத்தையும் அழகையும் கேட்காதே. அப்புறம் இன்னும் 4 ரக்காயத், அதுலேயும் 4க்கும் சேர்த்து ஒரே சலாம் சொன்னதாகவும் இமாம் நபவி ரஹிமஹுல்லா போன்றவங்க அப்படி தொழுதாலும் குற்றமாகாது. ஒரே சலாம்னா 4 ரக்காயத்து, சிறந்தது 2 தொழுகிறது தான் சிறந்தது அப்படிங்கிற கருத்து. ஆகவே 2 விதமாகவும் தொழுகலாங்கிற கருத்தும் உலமாக்கிட்ட இருக்குது. 2 ரக்காயத்தில் சலாம் கொடுக்காமல் தஷஹுது இருப்பில் மட்டும் அமர்ந்து விட்டு இறுதியில் 11வது ரக்காயத்தில் சலாம் கொடுத்து கொள்ளலாம். அதே போல 2வது ரக்காயத்தின் இருப்பில் கூட அமராமல் இறுதியில் 11 ரக்காயத்தில் சலாம் கொடுத்து கொள்ளலாம். ஆனாலும் இதில் முதல் நிலை தான் சிறந்தது அப்படின்னு ஷேக் ஃபௌசான் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வித்ருடைய அடிப்படையான சட்டங்கள். அதே போல் வித்ரை 9 ரக்காயத்தா தொழுது தொடர்ச்சியாக 8 ரக்காயத் தஷஹுதில் இருப்பில் இல்லாமல் தொழுது 8வது ரக்காயத்தில் முதல் தஷஹுதில் அமர்ந்து பின்பு எழுந்து 9வது ரக்காயத்தில் இருப்பிற்கு பிறகு சலாம் கொடுத்து கொள்ளலாம். அப்போ 8ல் உட்கார்ந்து தஷஹுதுக்கு சலாம் சொல்லிட்டு பிறகு 1 ரக்காய் தொழுது சலாம் கொடுத்து கொள்ளலாம். ஆகவே இது பலவிதமாக வித்ரு பற்றிய ஆதாரங்கள், பலவிதமான ஆதாரங்கள் காரணமாக அதை எப்படி தொழுதாலும் அது மார்க்கத்தில் குற்றமாகாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தான் நிறைய உலமாக்கள் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் இதில் நிறைய குழப்பிக்கவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள்.
ஒருத்தர் விரும்புகிற எண்ணிக்கையில் ஒற்றைப்படையாக்கி கொள்வதோ அதில் கணக்கு வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். சரிங்களா? அவை இது எல்லாமே மிக முக்கியமான சட்டங்கள். முதல் ரக்காயத்தில் சப்யஹ், அதாவது இப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூறாவை ஓதுறது, சப்யஹ் ஹிஸ்ப ரப்பிக்கல் ஆஹ்லா இந்த மாதிரி. அதே மாதிரி ரெண்டாவது ரக்காயத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூறாவையும், மூன்றாவது ரக்கத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதுவது விரும்பத்தக்க விஷயம். அது ஒரு முஸ்தகமான ஒன்றாக நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ இது எல்லாமே வித்ருக்கான அடிப்படையான சில முக்கியமான விஷயங்கள். இதில் குனூத் அப்படின்னு ஓதுறது இருக்குது, அது ஒரு துவா. சரியா? இதில் ஒருத்தர் கைகளை உயர்த்தி அல்லாவோட துவா கேட்கலாம். அவை குனூத்தில் ஓதும் போது ஒருத்தர் கைகளை உயர்த்தி கேட்டாலும் குற்றமாகாது. அவை அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அப்போ இது தொழுகையில் ருக்குவுக்கு பிறகு ஒருத்தர் குனூத் ஓதுவது சிறந்தது அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத். இந்த துவா நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு துவா. அந்த துவாவை அல்லாஹ்வோட நேர்வழியை கேட்டு, சரியா, நேர்வழி கேட்கறது, ஆஃபியத்தை கேட்கறது, அவரிடம் நம் மீது அவன் பொறுப்பெடுத்து கொள்ளணும்னு கேட்கறது, அவன் நமக்கு வழங்கியதிலிருந்து பரக்கத்தை கேட்கறது, அவன் விதித்ததிலிருந்து உள்ள விதியில் இருக்கக்கூடிய தீமை விட்டு பாதுகாப்பு கேட்கறது, அவருடைய தீர்ப்பை கேட்கறது, இந்த மாதிரி அவனுடைய அவன் யாரை நேசம் கொண்டாங்களோ யாரால் இழிவுபடுத்தப்பட முடியாமல் இருக்கிறத கேட்கறது, பகைவர்களை விட்டு பாதுகாப்பு கேட்கறது, சரி, பகைவர்களுக்கு முன்னாடி நம்ம கண்ணியத்தை கேட்கறது, இந்த மாதிரி எல்லாமே அந்த துவாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் வித்ரு சம்பந்தமான இந்த சட்டங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க.